ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக படிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்டடி டிப்ஸ் தான். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்க்காக ஏதாவது சேனல் சஜஸ்ட் பண்ண சொல்லி. ஆக்சுவலி நானும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் எல்லாம் வச்சுட்டு தமிழ் மீடியம் கிளாஸஸே பார்த்து வந்து மேட்ச் பண்ணி படிச்சுப்பேன். எனக்கு வந்து அவ்வளோவா டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. ஆனால் வந்து சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது வந்து தமிழில் சொல்கிறது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து கூகுளில் போட்டு டக்குன்னு அப்போவே எடுத்துகிட்டு நான் நோட் பண்ணிப்பேன். உங்கள் யாருக்காச்சும் இங்கிலீஷ் மீடியம் சேனல்ஸ் ஏதாவது தெரியும்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வீடியோஸ் வந்து கிருஷோபா சாரோட வீடியோஸும் அண்ட் தென் சாய்ஸ் அகாடமியில் இருக்க வீடியோஸும் தான் ஜிஎஸ்க்காக பார்ப்பேன். அண்ட் தென் ஜிஎஸ் வந்து எப்படி ஃபுல்லாக படிக்கணுமா இல்லை வந்து செலக்டிவ் டாபிக்ஸ் மட்டும் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது குரூப் 4ல். அதில் இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஆவரேஜாக நான் சொல்கிறேன். தமிழில் வந்து ஒரு 95, ஓகேங்களா. அண்ட் தென் மேக்ஸில் வந்து ஒரு 25க்கு 22, ஜிஎஸில் வந்து 75க்கு 65. இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு 182 மார்க் வருது. இது வந்து இப்படி 180 ப்ளஸ் போட்டாவே வந்து ஜாப்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருக்குது. ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் வந்து 182க்கு நீங்கள் ஆவரேஜாக போட்டு வச்சுக்கோங்க. இதுவே வந்து டைப் ரைட்டிங் அண்ட் தென் ஷார்ட் ஹேண்ட் இதெல்லாம் முடிச்சிருந்திங்கன்னா கொஞ்சம் மார்க்ஸ் கம்மியாகும்ல. அந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்திங்கன்னா அது வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஜிஎஸ்ஸு இல்லைனா தமிழ் எதுலேயோ ஒன்று மைனஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் வேணுமோ அவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு டேட்டாஸ் போட்டு அந்த மார்க்கை டார்கெட்டாக வச்சு படிக்க ஆரம்பிங்க. இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நமக்கு இப்போ நியூ சிலபஸ் படி எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தெளிவாக கொடுத்தனால நமக்கு இது ஒரு அட்வான்டேஜ். இதில் எதெல்லாம் லீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஐடியா வரும். இதுக்கு முன்னாடி தெரியாதுல்ல எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சனால நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் என்னென்னலாம் படிக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, நோட்ஸ் எடுத்து படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நோட்ஸ் எடுக்கணும். ஆனால் வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆகுது. நானும் அதை ஃபீல் பண்ணுறேன். இப்போ வந்து அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதாச்சும் புக்ஸ் தான் வாங்கி நம்ம படிக்கிற மாதிரி வரும். இப்போ வந்து ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா லெசன் வைஸ் வந்து நோட்ஸ் இருக்க மாதிரியே புக்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிக்கிற மாதிரி நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். மேபி ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். புக்ஸ் வந்து சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்ஸ் வந்து அதில் எஸ்சிஆர்டி புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் புக்ஸ் இருக்கும். அதில் எப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் வந்து இந்தந்த சாப்டர் வந்து இந்தந்த கிளாஸ்லேருந்து எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு லெசனாக வந்து நமக்கு நோட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்னு நான் வீடியோஸ் தான் பார்த்தேன். நானும் இன்னும் புக்ஸ் எதுவும் வாங்கலை. நான் புக்ஸ் வாங்கிட்டேன்னா அதோட ரிவ்யூ அண்ட் தென் அந்த மாதிரி எடுத்து நோட்ஸு வந்து புக்ஸை வச்சு யூஸ் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்புறம் நிறையா பேர் வந்து டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ண சொன்னீங்க. ஓகே, அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் டேஸில் ஓப்பன் பண்ணிடுறேன் சீக்கிரமாகவே. இயர்ஸ்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. இயர்ஸ்க்கு வந்து ஒரே வழி என்னென்னா, க்ளூஸ் வச்சு படிக்கிறது தான். அது வந்து சாய்ஸ் அகாடமியில் வந்து சார் வீடியோஸ் நிறையா க்ளூஸ் வந்து சூப்பராக இருக்கும். அந்த வீடியோஸும் பார்ப்பேன். அண்ட் தென் அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதோ அந்த க்ளூஸ் வச்சு கொஞ்சம் படிச்சுப்பேன். இயர்ஸ் படிக்கிறப்போ கண்டிப்பாக க்ளூஸ் வச்சு படிச்சுக்கோங்க. அப்போ தான் மறக்காது. அண்ட் தென் நான் வந்து இந்த கலைச்சொற்கள், சொற்பொருள் இதுக்கெலாம் வந்து ஒரு ஸ்டடி மெட்டீரியல் மாதிரி ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். அது என்ன புக்னு கேட்டிங்க. அது வந்து என்னோடய ரிலேட்டிவ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து புக் நேம் வந்து என்னென்னா 100/100 மட்டும்தான் போட்டிருக்கு வெளியே. உள்ளே வந்து புக் டீட்டெயில்ஸ்னு இருக்கும்ல, அங்கே வந்து புக் நேமில் சேம் 100/100ன்னு போட்டிருக்கு. மேலே வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது புக் நேம் என்னன்னே எனக்கு தெரியல. இப்படி தான் இருக்குது அந்த புக்கில். நான் டெலிகிராம் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் பிடிஎஃப்ஸாக வந்து அந்த மெட்டீரியல்ஸை சென்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபோட்டோஸ் இருக்குது எடுத்து வச்சது. கொஞ்சம் பிடிஎஃபாக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் தமிழில் வந்து நோட் மேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.